நெகிரி செம்பிலானில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நேற்று முதல் இடைவிடாது மழை பெய்து வருவதால் சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது என மாநில மந்திரி பெசா டத்தோ ஸ்ரீ அமினுddin ஹருண் தனது செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சில ஆறுகள் அபாய அளவை தாண்டியுள்ளது என சுட்டிக்காட்டிய அவர், நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 20 தற்காலிக இடமாற்ற மையங்கள் தம்பின் மாவட்டத்தில் 11, கோலாபிலா மாவட்டத்தில் 4, போர்டிக்சன் மாவட்டத்தில் 1 மற்றும் ஜெம்போல் மாவட்டத்தில் 4 என மொத்தம் 2120 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 578 குடும்ப தலைவர்கள் உள்ளனர் என குறிப்பிட்டார். கட்சியால் வழங்கப்படும் தற்காலிக இடமாற்ற மையம், மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வெள்ள சூழல் முழுவதும் தகுந்த பாதுகாப்பை பெறுவதை உறுதி செய்வதற்காக அடிப்படை வசதிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது. மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவராக செயல்படும் அனைத்து மாவட்ட அலுவலர்களுக்கும் ஒவ்வொரு பிபிஎஸ் மற்றும் வெள்ளம் பாதித்த பகுதியும் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளேன். சமூக நலத்துறை, மலேசிய குடிமை தற்காப்பு படை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உதவிகளை ஒருங்கிணைத்துள்ளேன். மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை தொடர்பான அறிக்கைகள் அவ்வப்போது புதுப்பிக்கப்படும். அதிகாரிகளிடமிருந்து எந்த தகவலும் வரும் வரை பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டாம் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட அனைவரின் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் மந்திரி பெசார் அமினுddin தனது செய்தி அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.